உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னை கைவிட்டாரு பாஸ்டர், என்னை கைவிட்டாரு. இந்த சூழ்நிலையை கத்தர் கைவிடலைன்னா ஏன் இப்படி நடந்துருச்சு? கத்தர் தானே என்னை கைவிட்டாரு, என் பிள்ளைய கைவிட்டாரு, என் குடும்பத்தை கைவிட்டாரு. யோசேப்பையும் அப்படிதான் நினைத்தான், என்னை கத்தர் கைவிட்டார். ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் உங்களை கைவிடல, ஆண்டவர் உங்களை கைவிடலன்றத சீக்கிரமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை சோதித்து அறிகிறார். கர்த்தர் உங்களை அதற்கு நேராக நடத்துகிறாரே தவிர, கர்த்தர் மறைந்திருக்கிறாரே தவிர, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்னும் நான் உன்னை கைவிடவே இல்லை. அவருடைய பரிதாபங்கள் உங்களுக்காய் பெருகுகிறது, அவருடைய அன்பு உங்க மேல பெருகுகிறது. இந்த நாளில் ஜெபம் பண்ண அழுது ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆண்டவருடைய அன்பு மறுபடியும் உங்க மேல கடந்து வருது, அவருடைய பாசம் உங்க மேல கடந்து வருது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்?